புறம்பு ஜெபிக்க சொல்கிறது நல்லதில்லை. சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யும் வரும். இப்போ கூட நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இது நமக்கு ஃபுல் செக்கப் பண்ணுற நேரம் இன்றைக்கி இந்த கூட்டம். என்ன செக்கப்பு? அதனால தான் ஆவி ஆத்மா அப்படின்னா என்னது ஃபுல் செக்கப். இது என்ன ஸ்கேனு? எம்ஆர் ஸ்கேனா சிடி ஸ்கேனா? எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன். ரைட்டு, பக்கத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபுல் செக்கப் நடக்குது. எப்படிலாம் ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு புரியும்படி. இந்த 2 நாள் என்ன செக்கப்பு? யாரும் எனக்கு கண்ணு இன்னும் செக்கப் பண்ணலை, காதை செக்கப் பண்ணலை இப்படி சொல்லக்கூடாது. சரிதானா? எல்லாம் செக்கப்பு. என்ன கிறிஸ்டோபரனே, சேம்பார்லேருந்து வந்தாலுக்கும் செக்கப்பு, செந்தமிழ்லேருந்து வந்தாலும் செக்கப்பு, சாக்கூர்லேருந்து வந்தாலுக்கும் செக்கப்பு. சேம்பார், செந்தமிழ் நகர், சாக்கூர் பூரா இருராக வருது. எல்லா ஊருக்கும் என்னதான் செக்கப்பு தான். அதுபோல் அப்புறம் டை, குண்டா குடை இப்படி மறிச்சு கட்டி இப்படி டீ என்ன வந்தாலும் எல்லாத்துக்கும் இல்லை என்னதான் செக்கப்பு தான். அதனால் வந்தவங்க ஒவ்வொரு ஊரில் வந்தவங்களும் ஃபுல் செக்கப் ஆகி தான் போகணும். பக்கத்தில் சொல்லிடுங்க ஒரு வார்த்தை, ஃபுல் செக்கப் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஆமாம், காஞ்சரம் ஏரி வய இப்படி எங்கேருந்து வந்தாலும் எல்லாமே ஃபுல் செக்கப் தான். அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக என்ன ஆயிரும்? எல்லாமே பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாமே சரியாயிரும். ஏன்னா என்ன செக்கப் இது? ஆமாம், சோத்துரும். அதனால் தைரியமாக நீங்கள் போகலாம். மிஷினுக்குள்ளே போனது மாதிரி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தோம் நல்லா இருக்குன்னு சொல்ல போறிய. எப்படி ஐயா? நாங்கள் எம்ஆர்எஸ்க்கு என்ன எங்களுக்கு போட்டாச்சு, அதனால் எல்லாம் சரியாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அங்கே எங்கே இருந்தாலும் என்ன பண்ணியாச்சு எல்லாத்தையும் அடப்பு கிடப்பெல்லாம் உள்ளே போய் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சரி பண்ணியாச்சுங்க, நல்லா இருக்குங்க, அல்லேலூயான்னு சொல்ல போறிய. ஆமென். ஆமாம், வந்தவர்கள் பாக்கியவான்கள், போனவர்கள் அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, வராதவர்களும் சொல்ல முடியாது. அதனால் ஈஸி செக்ஷனில் கவனமாக இருங்க. கொடுக்க போகிறோம் பாசு கையில். 5 மணிக்கு சொல்லியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. சின்ன ஜெபம் பண்ணி கொடுத்துருவோமா? அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் காலை பகுதியில் இடைப்பட்டீரே நன்றி. ஆண்டவரே, இந்த மாலை பகுதியில் நீங்கள் பேச போகிறீங்க. ஆண்டவரே, பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவரே ஆதாமோடு எவாளோடு பேசினவர் எங்களோடு பேசி இன்னும் எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி ஊன்ற கட்டி ஆண்டவரை எச்சரித்து ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். வர்ற ஆண்டில் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றி நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசினாரா? ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலும் உங்களோடு பேசுவார். அந்த வாய்ப்பினை இந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். 2வது பாஸ்டருக்காக, வந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாக போக முன்பாக ஒரு பாடலை கற்றுக்கொண்டு நாம் தேவ செய்திக்குள்ளாக போகிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல் இது. காலையில் நம்ம ஒரு பாடலை கற்றுக்கொண்டோம். முடிந்தவர்கள் எழுதி கொள்வீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், முடிஞ்சால் எழுதிக்கோங்க. அந்த பாட்டும் எளிமையான பாடல் தான். அல்லேலூயா. உங்கள் கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. சோதனைகள் ஜெயித்திட கிருபை, சோர்ந்திடாமல் ஜெபித்திட கிருபை. சோதனைகள் ஜெயித்திட கிருபை, சோர்ந்திடாமல் ஜெபித்திட கிருபை. உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. சித்தம் செய்திட கிருபை, உண்மையாய் வாழ்ந்திட கிருபை. சித்தம் செய்திட கிருபை, உண்மையாய் வாழ்ந்திட கிருபை. உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. சித்தம் செய்திட கிருபை, உண்மையாய் வாழ்ந்திட கிருபை. சித்தம் செய்திட கிருபை, உண்மையாய் வாழ்ந்திட கிருபை. உங்க
ஏசப்பா, உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. நற்செய்தி அறிவிக்க கிருபை, நாளெல்லாம் துதிக்க கிருபை. நற்செய்தி அறிவிக்க கிருபை, நாளெல்லாம் துதிக்க கிருபை. உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. சத்தியத்தை அறிந்திட கிருபை, சத்தியத்தில் நிலை நிற்க கிருபை. சத்தியத்தை அறிந்திட கிருபை, சத்தியத்தில் நிலை நிற்க கிருபை. உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. கண்ணீரோடு ஜெபித்திட கிருபை, காத்திருந்து ஜெபித்திட கிருபை. கண்ணீரோடு ஜெபித்திட கிருபை, காத்திருந்து ஜெபித்திட கிருபை. உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை ஏசப்பா. பலவீனத்தில் உம் கிருபை, பயமின்றி வாழ்ந்திட கிருபை. பலவீனத்தில் உம் கிருபை, பயமின்றி வாழ்ந்திட கிருபை. உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை ஏசப்பா. சாட்சியாய் நிற்க கிருபை, சாட்சியாய் அறிவிக்க கிருபை. சாட்சியாய் நிற்க கிருபை, சாட்சியாய் அறிவிக்க கிருபை. உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. ஆமே, உங்க கிருபை, உங்க கிருபை ஏசப்பா. கிறிஸ்துவில் பலப்பட கிருபை, கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்திட கிருபை. கிறிஸ்துவில் பலப்பட கிருபை, கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்திட கிருபை. உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திட கிருபை, வலுவாமல் நடந்திட கிருபை. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திட கிருபை, வலுவாமல் நடந்திட கிருபை. உங்க கிருபை ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை தாங்க ராஜா, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. சோதனைகள் ஜெயித்திட கிருபை, சோர்ந்திடாமல் ஜெபித்திட கிருபை. சோதனைகள் ஜெயித்திட, சோர்ந்திடாமல் ஜெபித்திட கிருபை. உங்க கிருபை, ஆமே, உங்க கிருபை தாங்க ஏசப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை தாங்க ஏசப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. இம்மட்டும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் அசைவானதுக்காய் சோத்திரம். இப்பொழுது இந்த மாலை கூட்டத்தில் தீபாவியானவர் அடையினை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியா என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. அடியின் முழுமையாக உம்மை சார்ந்து கொள்கிறேன். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியனுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே நம்ம பார்த்தோம், நம்முடைய பாத்திரம் அடைக்கப்பட்ட பாத்திரமாக என்ன செய்ய வேண்டும்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமாக. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக என்ன செய்யணும்? இருக்கணும். சரிதானா? அதுபோல் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக என்ன செய்யணும்? இருக்கணும். தேவனால் முத்திரையிடப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் எஜமானன் நம்மளை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். சரிதானா? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன சின்ன துவாரங்கள், சின்ன சின்ன கீறல்கள் என்று நாம் எதையும் அசால்ட்டாக எண்ணிவிட முடியாது. சின்ன சின்ன காரியங்கள் தான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக என்ன செய்து விடுகிறது? அமைந்து விடுகிறது. கொஞ்சம் புளித்தமா மாவனைத்து என்ன செய்யுமா? ஒப்ப பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சின்ன காரியம்தான் சொல்லி எதையும் நாம் என்ன செய்ய முடியாது? அசட்டை பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது? அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமாக. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? ஊழியம் செய்யணும். அப்போ நாம் அசதியாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எண்ணத்தை கொண்டு வந்துவிடும். வீழ்ச்சியை என்ன செய்துவிடும்? கொண்டு வந்துவிடும். நம்முடைய ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய ஆத்துமாவை நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள், பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள கனிகள் சொல்லி நம்ம பார்த்தோம். பாவியானவர் எழுதுகிறார், புத்தியுள்ள ஆராதனை. எப்படி உள்ள ஆராதனை பண்ணணும்? எது புத்தியுள்ள ஆராதனை? கல்வாரி சிலுவையில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அடுத்து தேவனுடைய பலிபீடத்தில் நம்முடைய ஆவியை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியை அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினால் என்ன செய்யப்படணும்? கழுவப்பட வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ஆத்துமா என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஆத்துமாவை குறித்து அடுத்த வசன வாசிங்க, பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எழுதுகிறார். அப்போ நம்முடைய ஆத்துமாவை நாம் அனுதினம் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப
அவசியமானது. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவன் நம்முடைய ஆவியை ரட்சிக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஆவியை நிரப்புகிறார். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது வெளிப்பாடுகளை பெறும் பொழுது நம்முடைய ஆவியை தேவன் நிரப்புகிறார். ஆனால் ஆத்துமாவில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கழிவுகள், குப்பைகள், சாத்தானுடைய பொய்கள் எல்லாம் நமக்குள்ள என்ன செய்கிறது? உட்கார்ந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் நிறைய பேருடைய ஆத்துமா அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹோமா ஸ்டேஜில் இருக்குது. எந்த ஸ்டேஜில் இருக்குது? ஹோமா ஸ்டேஜ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? செயலற்ற தன்மை. என்ன தன்மைங்க? அவங்களால சிந்திக்க முடியாது. அவங்களுக்கு உயிர் இருக்கும், ஆனால் அவங்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. பேச முடியாது, கேட்பாங்க, அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது. காலை தூக்குங்கன்னா காலை தூக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். மூளை செத்து போச்சு. என்ன செத்து போச்சு? மூளை செத்து போச்சுன்னு அர்த்தம். அவங்க அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது? ஹோமா ஸ்டேஜ். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய ஆத்துமாவை தேவனுடைய பலிபீடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆத்துமா என்றால் என்ன? எழுதிக்கோங்க. ஆத்துமா என்றால் சிந்தனை, அறிவு, உணர்ச்சி, சித்தம். ஆத்துமா என்றால் என்னதுங்க? சிந்தனை, அறிவு, உணர்ச்சி, சித்தம். இந்த 4 தான் என்னது? ஆத்துமா. இப்போ நீங்கள் முதலாவது ஆவியை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும்படி ஜெபம் பண்ணீங்க. இப்போ நம்முடைய ஆத்துமாவை வேத வசனத்தால் கழுவப்பட வேண்டும். ஆத்துமா எதனால் கழுவப்படணும்? வேத வசனத்தினால் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். நம்முடைய ஆத்துமாவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேலைகளில் நம்முடைய ஆத்துமாவில் காணப்படுகிற கலைகள், முள்ளுகள், தேவையற்ற காரியங்கள் நாம் கனி கொடுக்கப்படாதபடிக்கு அதை தடை பண்ணி விடுகிறது. என்ன பண்ணி விடுகிறது? அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நன்றாக ஜெபிப்பாங்க, நன்றாக வேதம் வாசிப்பார்கள், பிள்ளைகளுக்கும் வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பார்கள். பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்ல வசனம் சொல்லும். அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு என்ன செய்யணும்? சபையில் வந்து உற்சாகமாக வசனத்தை என்ன செய்யணும்? பேசும். அப்போ பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது ஒரு பக்கம் நீங்கள் வசனத்தை விதைத்தாலும் இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே அந்த பிள்ளையினுடைய மனதை, அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை என்ன செய்து விடுகிறான் என்றால் முள்ளுகளாலும் கலைகளாலும் அரண்களாலும் நிரப்பி விடுகிறான். என்னென்னாலும் நிரப்புறான்? முள்ளு, கலை, அரண்கள். சரிதான? வாசிங்க பார்க்கலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமின் குடிகளோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எதுக்குள்ள விதைக்க கூடாதா? நீங்கள் முள்ளுகளுக்குள் என்ன செய்யாதிருங்கள்? விதையாதிருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரகம் அக்னி போல எழும்பி அவிப்பாரெல்லாம் அணைக்கிறதுக்கு யாருமே இல்லாத எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யணுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய ஆத்துமா இன்னும் என்ன செய்யப்படலை? ரட்சிக்கப்படவில்லை. ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூட்டத்துக்கு வரும்போது ஆவியில் நிரப்பப்படுறீங்க. ஆனால் உங்கள் ஆத்துமால சாத்தான் விதைத்த பொய், கலைகள், முள்ளுகள் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில்
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனம் 20ஆம் வசனத்திலிருந்து வரும். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனை என்ன செய்யப்படுகிறான். அப்போ நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலனை பார்க்கணும், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலனை பார்க்கணும், அல்லது நான் ஊழியம் செய்ததில் பலனை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆத்துமால ஏற்கனவே கலைகள் விதைக்கப்பட்டிருக்குது. இப்போ கலைகள் மத்தியிலே நாம் வசனத்தை விதைக்கிறோம். முடிவில் எதுதான் பலன் தரும் அப்படின்னு கேட்டால், வசனம் பலன் தராது. எதுதான் பலன் தரும்? கலைகள் தான் பலன் தரும், முள்ளுகள் தான் பலன் தரும். நீங்கள் போய் ஒரு முள்ளு மரத்து பக்கத்தில் போய் ஒரு கோதுமை விதைங்க பார்க்கலாம். கோதுமையும் வளரும், முள்ளும் வளரும். ஆனால் ஓவர் கம் பண்ணுறது எது தான் ஓவர் கம் பண்ணும்? முள்ளு தான் ஓவர் கம் பண்ணும். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியே பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரசிக்கப்பட்டிருப்பான், அபிஷேகம் பட்டிருப்பான், தேவதூதனை பார்க்குறேம்மா, இயேசுவை பார்க்குறேம்மா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு வாலிப ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அது பாவத்துக்குள்ள டோட்டலாக விழுந்துடும். அதுக்கடுத்து அதால் எந்திக்கவே சாத்தா அவங்க மேலே கண் வச்சிருவான். நிறைய பெற்றோர்கள் என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சின்ன பிள்ளையில வெளிப்பாடு கிடைக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சின்ன பிள்ளையில அதுக்கு வெளிப்பாடு எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு நீங்கள் வெரி சீரியஸ்னஸாக ஜெபம் பண்ணணும். எனக்கு ஒரு சபையில் ஒரு வாலிப தம்பியை தெரியும். அந்த தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சபையில் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருந்தான். ஒரு 10 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவான். தேவதூதனை பார்க்குறேம்மா. சபையே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தது. என் மனைவி வந்து சொன்னான், என்னை கல்யாணம் முடித்த பொழுது சொன்னான், அந்த சபையில் அந்த தம்பி அப்படி இருக்குன்னா இப்படி இருக்காங்க. நான் சொன்னேன், ரொம்ப கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட தம்பி அவருடைய பிற்காலம் வந்து படுமோசமாயிரும். எப்படி மாறிடும்? ஏன் அப்படின்னா சாத்தான் அவங்க மேலே கண் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? தரிசனம் அவன் மேலே இருக்கும், உண்மைதான். ஆனால் ஒழுங்காக சரியான விதத்தில் அவன் வசனத்தை விதைக்கலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், வாலிப ஸ்டேஜ் வரும்போது பாவ சோதனைகள், இச்சைகள் அவன் என்ன செய்யணும்? நெருக்கி போட்டு பலனற்றவனாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். நீ பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொன்னேன். நடந்த சம்பவம், நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசில் பின்வாங்கி போய், அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அகஸ்தின் ஜெபகுமார்கிட்ட நேரடியாக போய் 13 வயசுல நான் ஊழியத்துக்கு வரேன்னு இருந்தான். அகஸ்தின் ஜெபகுமார் சொன்னார், தம்பி இப்போ உனக்கு 13 வயசில் என்ன செய்யுது ஆகுது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கோ பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் இப்போ டோட்டலாக பின்வாங்கி போய் காணப்படுகிறான். யோசித்து பாருங்களேன். காரணம் என்ன? முள்ளுகளுக்குள் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதான் இப்போ மேட்ரு. இப்போ உங்கள் ஆத்துமால என்ன காணப்படுகிறது? முள்ளுகள் காணப்படுது. நல்லா எழுதிக்கோங்க. உங்கள் ஆத்துமால காணப்படுகிற 3 தடைகள் எழுதிக்கோங்க. முதலாவது முள்ளுகள், 2வது கலைகள், 3வது அரண்கள். இந்த 3ஐயும் சரி பண்ணாதான் தேவனுக்காக நீங்கள் எழும்ப முடியும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள் என்ன செய்யாதிருங்கள்? விதையாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆத்துமால காணப்படுகிற இந்த முள்ளு கலைகள் எங்கிருந்து வந்தது? ஒரு தாயின் கற்பத்தில் கன்சீவ் ஆகி 6 மாசத்துல உயிர் வருது அப்படிம்பாங்க. அப்போ இருந்தே அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் சாத்தான் பொய்களை ஓதிக்கொண்டே இருக்கிறான். பொய்களை ஓதி 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 விதைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அது முள்ளு மரமாக, கலைகளாக அது என்ன செய்து மாறிவிடுகிறது. பெற்றோர்கள் என்னதான் வசனத்தை சொல்லி தந்தாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், இங்கிட்டு ஒரு பக்கம் என்ன வளருதுதான்? கோதுமை வளருது, உண்மைதான். ஆனால் ஒரு நாள் எது ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா முள்ளுகள் தான் என்ன செய்கிறது? ஓவர் கம் பண்ணுகிறது. இது என்ன செய்யப்பட வேண்டும்? அதுதான் இப்போ நமக்கு முக்கியமான கேள்வி. அதுபோல வசனம் பாருங்க, எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற என்ன செய்ய
கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அப்ப நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அக்கிரம நினைவுகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். எதினால் கழுவப்பட வேண்டும்? வேத வசனத்தினால் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். வாசிங்கள் பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். யாக்கோபு நிருபம், James chapter 1 verse 21. வேற யாருமே வாசிக்கிறது இல்லையா? ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? அப்ப நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு தேவ பிள்ளை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை தியானம் பண்ண வேண்டும். என்ன செய்யணுங்க? தியானம் பண்ணும். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய கலைகளும் முள்ளுகளும் அரண்களும் நிர்மூலமாக்கப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஆத்துமாவை ரட்சிப்பது வசனம்தான். ஆனால் அந்த ஆத்துமாவாகிய லேண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல நிலமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலமாக இருக்குங்க? மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், இந்த மூன்றுலையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பலியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை உள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. இப்போ நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு விதைத்து நாம் ஜெபிப்போம் என்றால் தேவன் எதிர்பார்த்தபடி 30, 60, 100 என்ன செய்ய முடியும்? பலன் தர முடியும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடிவதில்லை. அதான் இப்போ கேள்வி. சரிதான். நம்ம மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே கூட நிறைய வேலை கேள்வி கேட்பீங்க. நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், உண்மையாக தான் இயேசுவுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், ஒழுங்காக தான் சபைக்கு வருகிறேன், ஒழுங்காக தான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஆனாலும் நான் ஜெபிக்கிற அளவுக்கு, நான் வேதத்தை வாசிக்கிற அளவுக்கு என்னால் என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியவில்லை. அதுபோல நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், வசனத்தை நான் சொல்லித்தரேன். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் நான் எதிர்பார்த்த மாற்றங்கள் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. ஆனால் அதற்கு மாறாக, நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? நான் இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவு காலம் கோதுமை விதைத்திருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் ஜெபித்திருக்கிறேன், எல்லாம் பண்ணியோ நான் எதிர்பார்த்த கோதுமை வரவில்லை. அதற்கு மாறாக முள்ளுகளும் களைகளும் தான் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அதான் நமக்கு கேள்வி. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி இருக்கும். தானும் கனை கொடுக்க முடியாது. நாம் எதிர்பார்க்கிற நபர்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் இருக்காது. என்ன காரணம்? அதுதான் 3 காரணம் இருக்கிறது. ஒன்று களைகள், இன்னொன்று முட்கள், இன்னொன்று அரண். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் chapter 10 verse 3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக. என்னத்தை நிர்மூலமாக்குதே? சாத்தான் நம்முடைய ஆத்துமால என்ன பண்ணி விடுகிறான் என்றால், பொய், சந்தேகம், அவிவிசுவாசம், ஈச்சை, பலவிதமான அரண்களை என்ன செய்யறான்னா ஒரு கோட்டை சுவர் மாதிரி எழுப்பி விடுகிறான். என்ன செய்து விடுகிறான்? இப்போ நீங்கள் இயேசுக்கிட்ட வர்றீங்க, இயேசப்பட்ட உங்கள் பாவம், மீறுதல், அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்குறீங்க. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவுகிறது உண்மைதான். ஆனால் அந்த அரண் அப்படியே தான் இருக்குது. என்ன அப்படி இருக்குது? அரண் அப்படியே இருக்குது. இந்த அரண் என்ன செய்யப்பட வேண்டும்? நிர்மூலமாக்கப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அரண் நிர்மூலமாக்கப்படணும், களைகளும் முள்ளுகளும் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பதான் என்ன தர முடியும் அப்படின்னா, நான் ஜெபித்ததுக்குரிய பலன், நான் விதைத்ததுக்குரிய பலனை என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும், மற்றவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னா நம்ம என்னத்தை பார்க்க முடியாது? பலனை
பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? அதான் இப்ப கேள்வி. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலமில்லோ இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு படி சிறைப்படுத்துள்ளாயோ. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் இப்ப நமக்கு கேள்வி. இப்ப இந்த அரண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆத்துமா என்பது நம்முடைய மூளை பகுதியை குறிக்கும், சில வேளைகளில் இருதயத்தையும் குறிக்கும். சரிதானா? இப்போ ஒரு தேவ பிள்ளை தினமும் எப்படி ஜெபிக்கணும்? அதான் இப்போ கேள்வி. தினமும் ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என் மைண்டிலையும் என் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா அரண்களையும் ஆவியானவரே நீர் அசைவாடி நிர்மூலமாக்குங்க. என்னாக்குங்க? என்னாக்குங்க? என் கணவனாருடைய வாழ்க்கையில் நான் யார் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறேனோ, நான் யாருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேனோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்த்தா பிள்ளைகளுக்கு முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் பிள்ளைகளுக்கு வசனத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்போ தான் நீங்கள் விதைத்ததுக்குரிய பலனை என்ன செய்ய முடியும்? பார்க்கவே இல்லை, நீங்கள் பார்க்க முடியாது. சரிதானே? நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண. இதெல்லாம் சாத்தான் தந்திரசாலி. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நீங்களே உங்களை தலையில் கையை வச்சு உங்கள் இருதயத்தில் ஒரு கையை வச்சு தினமும் ஜெபிக்கணும். என் இருதயத்திலையும் என் மைண்டிலையும் காணப்படுகிற எல்லா அரண்களையும் ஆவியானவர் அசைவாடி நிர்மூலம் ஆக்குவீராக. யார் அசைவாடி நிர்மூலம் ஆக்கணும்? அல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள பவுண்டேஷன் போட்டுருவான் சாத்தான். பவுண்டேஷன் போட்டுட்டா சிம்சோனுடைய லைஃப் தான் நம்ம லைஃப். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். தரிசனம் இருந்தது, அழைப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆனால் சாத்தானுக்குள்ள இச்சை என்ற அரணை போட ஆரம்பித்தான். இச்சை என்ற கலைகளையும் முள்ளுகளையும் விதைக்க ஆரம்பித்தான். ஒரு பக்கம் அவன் ஆவியானவரோடு நடந்தான், இன்னொரு பக்கம் அவனுக்குள்ள அந்த இச்சை என்ன செஞ்சதுன்னா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு? நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் ஐயா ஜெபம், ஒரு பக்கம் அவனை போல பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறவன் யாருமே கிடையாது. ஒரு பக்கம் ஆவியானவருடைய நிறைவு அவனுடைய ஆவியில நல்ல பலமாக இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் அவனுடைய ஆத்மாவில் இச்சை வளர்ந்து கொண்டே இருந்தது. என்ன கொண்டு இருந்தது? ஆரம்பத்தில் ஆவியில நிறைவு இருந்த பொழுது சிங்கத்தை, பால சிங்கத்தை ஒரே கையினால் என்ன செய்து விட்டான்? கிழித்து போட்டு விட்டான். ஆனால் சாத்தான் கண்களின் இச்சைகள் மூலமாக அவனுக்குள்ள பவுண்டேஷன் போட்டு அப்படியே வளர்த்து கொண்டே வந்தான். ஒரு பக்கம் ஆவியானுடைய நிறைவு பலத்தின் மேல் பலன் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் எது வந்ததுன்னா இச்சை அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இச்சையில ஸ்டார்ட் பண்ணவே 16ஆம் அதிகாரத்தில் இச்சை ஓவர் ஆகி தெளிலால் மடியிலே எத்தனை முறை அவள் நயம் காட்டினாலும் இச்சை நம்முடைய வாழ்க்கை அழித்து விடு என்று தெரிந்தாலும் துணிகரமாக அவனை படுக்க வைத்து அவனை குருடனாக்கி அவனை மொட்டபாசா மாத்திருச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? இச்சை, இச்சை என்ற கலை, இச்சை என்ற முட்கள், இச்சை என்ற அரண் வளர்ந்து இப்ப சிம்சோன் என்ன பலன் தந்திருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செஞ்சிருக்கணும். ஆனா ஐயா என்ன செய்ய முடியல. என்ன ரீசன்? ஒருத்தி அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. உன் பலன் எங்க இருக்கு, உன் பலன் எங்க இருக்கு? இவனுக்கு இச்சையை விட்டு வெளியே வர முடியல. எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில சாத்தான் இச்சை என்ற கலைகளையும் முள்ளுகளை விதைத்து யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் ஆவியானுடைய நிறைவு இருக்குது, இன்னொரு பக்கம் இச்சை இருக்கிறது. ஆனா எதுதான் கனி கொடுத்தது? ஹலோ, எதுதான் கனி கொடுத்தது சொல்லுங்க? ஆவியானுடைய நிறைவு இருக்கிறது உண்மைதான், ஆவியானவர் பலத்த கிரியை செய்தது உண்மைதான். ஆனால் இச்சை அந்த கலையும் முள்ளு சுட்டரிக்கப்படல. ஆரம்பத்தில் அவன் சுட்டரிச்சிருக்கணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவனுக்குள்ள இச்சை எப்படி ஸ்டார்ட் ஆனது பாருங்க. முதல் வசனத்தை வாசிங்க, முதல்ல பார்க்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை கண்டு, அந்த கண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது? நீ பார்க்கறது குறித்து கவனமாயிரு, வெரி கேர்ஃபுல். தனிமையில் இருக்கும்போது உன் பார்வை எப்படி இருக்குது?
இங்கே இருக்கிறவங்களை குறித்து எனக்கு ஆண்டவர் காலையிலே சொன்னார், இச்சை நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன இருக்குது? இச்சை உன் வாழ்க்கையை அழிச்சிடும். இச்சைனா வேற என்ன நினைக்காத, எழுதிக்கோ பிராக்கெட்ல, ஆசை, விருப்பம், இதுதான் என்னது? இச்சை. சரிதானா? அது பொருள் மேல இச்சையா இருக்கலாம், பெண்ணு மேல இச்சையா இருக்கலாம், மனுஷன் மேல இச்சையா இருக்கலாம். எந்த இச்சையை குறித்து நீ எப்படி தான் இருக்கணும்? வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அது எப்போ சுட்டரிக்கப்படும், அதான் இப்போ நமக்கு கேள்வி. சரிதானே? அதான் இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். ஓகே, இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த கண்டுங்கிறதா ஒரு பக்கம் ஆவியனுடைய நிறைவு பயங்கரமாக இருக்கு. அவனை போல பரிசுத்தம் நிரப்பப்பட்டவன் எந்த மனிதனும் அவனுக்கு முன்னாடியும் இல்லை. அவனுக்கு எவ்வளோ பெரிய பலன் யோசித்து பாருங்க. ஆனால் பலன் தந்தது எதுதான் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்து இச்சை தான். வெரி கேர்ஃபுல். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற இச்சையை குறித்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலைகளை குறித்து, முள்ளுகளை குறித்து எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இந்த முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்ட கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான். நிறைய பேருக்கு கவலை, நிறைய பேருக்கு உலக பொருட்கள் மேல ஆசை, சிலருக்கு சிற்றின்பம். 3 கலை இருக்குது. என்ன கலை இருக்குதுங்க? 3 கலை இருக்குது. என்னென்ன கலை இருக்குது? முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டவனுக்கு சொல்லுது பாருங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் அதாவது பணமயக்கம், அடுத்து என்னது? சிற்றின்பம். எழுதிக்கோங்க. இந்த 3 கலைகளும் நம்முடைய வாழ்க்கை அழிச்சிடும். வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். இப்போ ஐயாவுக்கு என்ன இருக்குது? சிற்றின்ப மயக்கம். என்ன இருக்குது? ஆமாம், கண்டு என்னது அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் ஆனது என்ன ஆகுது பாருங்க. அடுத்து 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு, முதல்ல காதல்ல ஸ்டார்ட் ஆகுது இச்சை. எதில் ஸ்டார்ட் ஆகுது? காதல் செய்வது கரெக்டா? தப்பு. காதல்ங்கிறது காதல் கிடையாது, அது இச்சை. காதல்ங்கிறது என்னது? இச்சை. ஆனால் நாங்கள் பரிசுத்தமான காதல் தான். நடு ரோட்டில் ஓட விட்டு என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஆட்களை சூட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆமாம், இவர் பெரிய பரிசுத்தமான மகா பெரிய ஆள். காதலாவது கத்திரிக்காவது. காதல் கத்திரிக்கான்னு யாராவது வந்தால் நோன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆமாம், வாலிப பிள்ளைகளுக்கு இப்பயே வரும். என்ன வரும்? நம்மளை ஒருத்தர் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டானா, எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி சொல்ல மாட்டேங்காங்க, அவன் என்ன சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சு செஞ்சிடக்கூடாது. கிறங்கி கீழே விழுந்தே கல்யாணம் முடிந்த நீ தான், கல்யாணம் முடிஞ்சது உனக்கு பாட கட்டிடுவான். வெரி கேர்ஃபுல். புரியுதா? ஐ லவ் யூ, கை லவ் யூலாம் என்ன செய்யணும்? விட்டுறணும். அல்லேலூயா. ஐயாவுக்கு காதலில் ஸ்டார்ட் ஆகுது இச்சை. என்ன ஆகுது கடைசியில்? வாசிங்க. சில நாள் பின்பு அவன் அவளை விவாகம் பண்ணி திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு என்ன பண்ணானா? வலி விலகி. அதான் ரொம்ப அண்டர்லைன் வேர்டு. ஐயா என்ன பண்றாரு? வலி விலகிறார். வலி விலகிறத குறித்து வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். வலி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூட்டமும். நல்லா கவனிக்கணும். வலி விலகி போகும்போது நமக்கு அங்க என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தேனீக்கள் கூட்டமும் என்ன செய்யும்? ஆமா, சாப்பிட நல்லாத்தான் இருக்கும். ஒரு நாள் ஒன்று கண்ணையும் பிடுங்கிரும், உன்னை மொட்டை பாஸ் ஆக்கி விட்டுரும். ஆமாம், அந்த நிலைமைக்கு ஆக்கி விட்டுருவீங்க. வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஐயா இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வலி விலகி போய் இவன் தேன் தின்னது. இவன் வந்து நசரேய விரதம் பெற்றவன். நசரேய விரதம் பெற்றவன் தீட்டானது உள்ள எதையும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. மதுவும் திராட்சரசமும் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. இப்படி தீட்டான செத்தத்திலிருந்து எதையும் என்ன செய்யக்கூடாது? எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆனால் ஐயா செத்ததை எடுத்து தின்னுட்டு, ஐயாவுக்கு பழைய ஏற்பாட்டு வசனம்லாம் தெரியும், அதை எடுத்து போய் அம்மா அப்பாவுக்கும் கொடுத்து அவங்களையும் திங்க வச்சுட்டு, ஐயா உடனே பாவ மன்னிப்பு கேட்டு சரி பண்ணாம அவர் டிலே பண்ணினார். என்ன பண்ணாரு? இவர் உடனே போய் இவன் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆசாரிய முறைப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு இருக்கிற அந்த நசரே முடி என்ன செய்வாங்கன்னா மொட்டை போட்டு எடுத்துருவாங்க. மொட்டை போட்டு என்ன செய்வாங்க?
7 நாள் ஐயா பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். பிற ஆசாரியன் அவனை கூப்பிட்டு அவனுக்கு பாவ நிவர்த்தி எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு பலவடிக்கும் நசரேய விரதத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அப்படி அவன் கடைபிடித்திருந்தால் அவன் ஒரு நாள் இப்படிப்பட்ட மொட்டபாஸ் நிலைமைக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும். ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா உடனுக்குன்னு ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுவிடணும். அல்லேலூயா. அதை நம்ம மன்னிப்பு கேட்க டிலே பண்ற ஒவ்வொரு வினாடியும் சாத்தான் நமக்குள்ள என்ன போட்டுக்கொண்டே இருப்பான், வளர விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த இச்சைக்கு தண்ணி ஊற்றுவான், உரம் போடுவான், வேலையடைப்பான். ஏற்ற நேரத்தில் உன் நிலைமை பரிதாபமாக்கிடுவான். அதனால காதலை குறித்து எப்படி இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சவங்களே பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு நிறைய பேருக்கு இருக்குது. என்ன தொடர்பு? கள்ள தொடர்பு. இதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் போட்ட பேசிக். எதில் போட்ட பேசிக்கு? ஆரம்பத்திலேயே சாத்தான் போட்ட சின்ன நண்டுலேயே போட்டுருவான். அந்த நண்டை போட்டு வளர விட்டு இது நண்டு வளர்ந்து ரட்சிக்கப்படலாம் செய்யும், அபிஷேகம் வரும், தரிசனம்லாம் இருக்கும். ஆனால் இச்சையை பெருசாக்கி ஒரு நாள் அவனை டோட்டலாக என்ன செஞ்சு விட்டுருவான், காலி பண்ணிடுவான். வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கேர்ஃபுல்லாக இருக்கணும். இச்சையை குறித்து ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இப்படி கவனம் இல்லாமல் போனதுனால தான் அடுத்தடுத்து நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் என்ன செஞ்சானா, முதல்ல காதலில் இருந்தார், இப்போ எங்கே போயிட்டாரு? வேசிக்கு போயிட்டார். எவ்வளோ ஒரு இச்சை அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ ஊறி போயிருக்கு பாருங்க. என்ன ஊறி இருக்குது? இச்சை என்ற கலை என்ன செய்யுது? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கனி கொடுக்க வேண்டியது ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணதின் மூலமா ஆவியானுடைய கனி வெளிப்பட்டிருக்கணும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்ன செஞ்சிருக்கணும்? வெளிப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜோம் பண்றா, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜோம் பண்றான், அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டான், இவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? ஏன் ஓடி போறான்? அதான் இப்ப கேள்வி. நமக்கு ஓடி போகணும்னு தோணுது. என்ன பண்ணுது? என்கிட்ட ஒரு நபர் ஃபோன் பண்ணி, அந்த சகோதரி கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, பாஸ்டர் எங்கள் சபையில் வர்ற ஒரு நபரை பார்க்கும் பொழுது கூட்டு ஓடி போடலாம் போல என்னமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆத்துமா. எந்த ஆத்துமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆத்துமா. சரிதானா? இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த நண்டுக்கும் இச்சை இருக்குது, வாலிப ஸ்டேஜுக்கு இச்சை இருக்குது, அடுத்து கல்யாணம் முடிச்சவனுக்கு இச்சை இருக்குது, ஏன் சாக போகிற 70 வயசு பாட்டிக்கு இச்சை இருக்குது. நாங்கள் அதையும் பார்த்துட்டோம். எத்தனை வயசு பாட்டி? ஒரு அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டர் யாரை பார்த்தாலும் கெட்ட கெட்ட சிந்தனையாக வருது பாஸ்டர். யாரை பார்த்தாலும் என்ன வருதா? ஏன் வருது? அதான் இப்போ நமக்கு மேட்ருக்கு நம்ம வரப்போகிறோம். அல்லேலூயா. சாத்தான் எங்கேருந்து விதைக்கிறான்? சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செஞ்சிருந்தானா, இச்சையை என்ன செஞ்சிருந்தான்? வளர்த்து விட்டுருந்தான். அந்த இச்சைக்கு உரம்போட தண்ணி பாய்ச்ச வேலையடைக்க அவன் அதில் கவனமாக வளர்க்குறான். நீ ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் உபவாசம், ஒரு பக்கம் சபைக்கு போகிற, ஒரு பக்கம் ஆவிய நரம்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஃபைனலி எதான் பலன் கொடுக்கும்? அதுதான் பலன் கொடுக்கும். இப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கணும். என்ன செய்யணுங்க? எப்போ பிடுங்கும்? அதான் இப்போ நமக்கு மேட்ரு. இப்போ ஐயாவுடைய நிலைமையை சொல்லி முடிச்சுட்டு நம்ம மேட்ருக்கு வருவோம். சரிதான். ஐயா பாருங்க என்ன பண்ணுறாரு பாருங்க. 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பாருங்க, தெலீலா சிம்சோனை பார்த்து, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ எனக்கு என்ன செய்யணுமா? இப்படி ஐயா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர்றாரு. சொல்லிக்கிட்டு வரும்போது அவன் ஒவ்வொன்றும் என்ன செய்கிறான்? எந்திக்கிறான். 15ஆம் வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்தனால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியதுனா ஆத்துமா, அதுதான் இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். சொல்றது புரியுதா? ஆவியில் யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிக்கணும். ஆவியில் யார் இருக்கா?
பரிசுத்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா ஆத்துமால என்ன இருக்குது? இச்சை. ஆத்துமால பார்த்தீங்கன்னா கோபம், ஆத்துமால பார்த்தீங்கன்னா எரிச்சல், ஆத்துமால பார்த்தீங்கன்னா பொறாமை, ஆத்துமால பார்த்தீங்கன்னா வன்கண். சிலருக்குள்ள வன்கண் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வன்கண் உங்களுக்குள்ள இப்போ இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோமா? வன்கண்ணா என்னன்னு தெரியுமா? ஒருத்தங்க வீடு கட்டியிருப்பாங்க, பால் காய்ச்சற வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணி ஜோம் பண்ணுவார். அங்கே போனோடனே இப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்ப்பீங்க. இவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, ஆனந்தான் உழைக்கிறேன், ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் என்னது? நிறைய கிறிஸ்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காத காரணம் என்ன தெரியுமா? என்ன கண்ணு இருக்குது. அது மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு கணவன் மனைவி அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு புசு 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 புசுன்னு என்ன செய்யும்? அப்படியே எரியும் பாருங்க. எனக்கும் வாச்சிருக்கான் பாருங்க, பைக்கில் கூப்பிட்டு போகிறானா, எதுலையாவது கூப்பிட்டு போகிறானா, அவன் மட்டும் இழுச்சுக்கிட்டு போகிறா. வெளியே சொல்ல மாட்டோம், இதெல்லாம் எங்கே சொல்ல மாட்டோம்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மூச்சு 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 நினைச்சுவோம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்தோடனே அழுகுவாங்க. எப்போ அழுகுவாங்க? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு. ஃபங்க்ஷனில் வந்து நல்லா தான் பேசுவாங்க. என்ன பண்ணுறது, வெளியே பேசி அப்படி தானே ஆகணும். அதனால் அதெல்லாம் ஐயா நல்லா தான் பேசுவார். பேசி முடிச்சுட்டு வீட்டில் வந்து அப்படின்னு அழுகிறோம். பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாக்கிங் போகிறது கூட பிடிக்க மாட்டேங்குது. நானும் என் மனைவி ஒரு நாள் வாக்கிங் போனோம். ஒரு கிறிஸ்தவர் தான் அவர். எங்களை பார்த்துட்டு சாயந்தரம் தான் இத்தனைக்கு வாக்கிங் போனோம். பாஸ்டர் உங்களை பார்த்து எனக்கு வயிறு எரியுதுன்னா. அட பாவி, எதுக்கு வயிறு எரியுதுன்னு கேட்டேன். நானும் என் மனைவி ஒரு நாள் கூட இப்படி நடந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் பாஸ்டர். இப்படி நாட்டில் எத்தனை பேர் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லையாப்பா அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் புரிஞ்சு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், உங்கள் வீடு நல்லா இருக்கும், நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமே செய்யணும். ஒரு அக்கா வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்குற மாதிரி அப்படி பேசுவாங்க. அவங்க போன உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கலவரமாகி கணவனார் எதுக்கு மனைவி அடிக்கிறதுன்னு தெரியுது, மனைவி எதுக்கு அடிக்காதுன்னு தெரியாது, பிள்ளை எதுக்கு அடிக்கிறது தெரியுது, வீடே பார்த்தீங்கன்னா கலவரமாகி போகும். பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அந்த அக்கா விட்டுட்டு போன வன்கண் இருக்கு பார்த்தீங்களா? எந்த அக்கா? அந்த அக்கா வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஒரு ஏப்பம் தான் விட்டுருப்பாங்க. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். கலவரமாக்கி விட்டுருவாங்க. சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என் குழந்தை பாலே குடிக்கவில்லை. நாங்கள் முதல்ல இந்த பால் குடிக்கணும்னு எவனாவது சொன்னான்னா உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு கேட்பேன். ஒரு அக்கா வந்தாங்க அப்படிம்பாங்க. அந்த அக்கா தெரிஞ்ச அக்கா தான். நல்லா குழந்தை எடுத்தாலும், ஆமாம் என் குழந்தை எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவள் போனதுல இருந்து ஒன்றுமே நினைச்ச மாட்டேங்குது. அவ்வளவுதான். சிலருக்கு பொசு பொசுன்னு வீங்கவும் செஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் என்ன கண்ணுங்க? என்ன கண்ணு? எல்லாரும் இருத்தில் கை வைங்க. உங்களுக்கு வன்கண் இருக்குதா இல்லையா? எதையோ வன்கண் நினைக்காதீங்க. மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து அழுதுங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? மற்றவங்க நல்லா இருக்காங்கன்னா என்ன செய்யலாம் தெரியுமா? ஆண்டவரை அவங்களாம் நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என்னையும் அது போல் என்ன செய்யுங்க, ஆசீர்வதின்னு கேட்குறது தப்பே. அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு நல்ல கணவனாரை கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, கத்திரிக்காய் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஏதோ கேட்குறீங்களோ சரிதானே? அவங்களாம் ஆசீர்வதித்து வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இங்கே வந்து அழுவீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் என்ன கண்ணு? இப்போ இருக்குதா இல்லையா? எனக்கு இந்த மாதிரி கண்ணே கிடையாது பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆத்மாவையும் காணும், தேடினால்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. சரி, இப்போ எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாருன்னா, இந்த ஆத்மாவில் இருக்கிறத வன்கண் இருக்கு பார்த்தீங்களா, இதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது என்ன ஆயிரும்? லாக் ஆயிரும். இன்னைக்கு இதெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. இனிமேல வன்கண்ணே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? அவளாம் நல்லா படிக்கா, அவள் பிள்ளைலாம் நல்லா படிச்சு ஐடி ஃபீல்டில் போய் நல்லா வேலை பார்க்குது, இதுவும் தான் இருக்குது, ஒன்றும் படிக்க மாட்டேங்குது, எனக்குன்னு வந்து வாட்சிருக்கு பாருங்க, உன்னை பெற்றதுக்கு குத்துக்கலை பத்து அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா?
அது மாதிரி வாலிப பிள்ளைகளுக்குள்ள அழுகை வரும். எப்போ அழுகை வரும் தெரியுமா? என் கூட படித்தவெல்லாம் கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியோட எல்லாம் இருக்கிறான், கல்யாணம் படிச்சு. இதுக்கு பேர் தான் என்ன கண்ணு? ஹலோ, இப்படி சிந்திக்கிறது நிப்பாட்டிட்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆண்டோட மன்னிப்பு கேட்டணும். முதல்ல மன்னிப்பு கேட்டால் தான் இயேசு மன்னிப்பார். தயவு செய்து சொல்லிட்டேன், நீ மன்னிப்பு கேட்கான்னா என்ன கூப்பாடு போட்டாலும் அவர் மன்னிக்க மாட்டார். எழுதி வச்சுக்கோ, புரியுதா? என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன செய்ய மாட்டார். இப்படி இருக்குன்னா ஓப்பனாக இயேசுக்கிட்ட சொல்லிடு, எனக்கு நிறைய வன்கண் என்ன செய்யுது இருக்குது, இந்த குண்டக்க மண்டக்க புத்தியெல்லாம் என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, நீக்கிருங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல புத்தி என்ன செய்யுங்க தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஓப்பனாக ஏசப்பட்ட பேசிட்டீங்கன்னா உங்களை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருவார், மன்னிச்சிருவார். அல்லேலூயா. மன்னிச்சுட்டு நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு அவனை ஆசீர்வாதம்னா நமக்கு ஆசீர்வாதம் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. சரிதானா? ஏசப்பட்ட நீங்கள் என்ன கேட்கலாம், எனக்குன்னு என்னென்ன வச்சிருக்கல ஒன்றை கூட நான் இழக்கக்கூடாது. எப்படி? ஒன்றை கூட நான் என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. ஏசப்பா எனக்கு என்ன செய்யும், உரிமையாக கேளுங்க, அது தப்பே. அல்லேலூயா. ஆனால் என்ன கண்ணீர் மட்டும் விடக்கூடாது. லீலி கண்ணீர், ஊம கண்ணீர்லாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், தாழ்வு மனப்பான்மை கண்ணீர். என்ன மனப்பான்மை? தாழ்மை இருக்கணும். ஆனால் என்ன மனப்பான்மை என்ன இருக்கக்கூடாது, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. உனக்குள்ள என்னைக்கு இயேசு வந்தாரோ உன்னால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சிம்சோனுக்கு வாங்க. சிம்சோனுக்குள்ள இச்சை என்ற கலையும் இருந்துச்சு, முள்ளும் இருந்துச்சு, அரணும் இருந்தது. என்ன இருந்தது? ஆரம்ப ஸ்டேஜ் கலைகளாக வந்துச்சு, அது முள்ளாக வளர்ந்தது. தெளிலால் மடியில் போகும்போது அது அரணாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. எதா மாறிடுச்சு? நல்லா கவனிக்கணும். அரண் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா? இது போல தான் நமக்குள்ள வன்கண், இது போல தான் நமக்குள்ள வந்து கோபம், எரிச்சல். சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா கோபம் என்ற அரண் அப்படின்னு இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் கோபத்தை ஜெயிக்கவே முடியாது. சிலருக்குள்ள ரகசிய பாவம். என்ன பாவம்? ரகசிய பாவம் ஒரு அரணாக என்ன செய்திடும், நின்றோம். சிலருக்கு கள்ள தொடர்பு. என்ன தொடர்பு? இது சின்ன பிள்ளையிலேயே காதல் கத்திரிக்கால வளரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஓடி போகிறவங்கலாம் எப்படி இருப்பான் அப்படின்னா, அது ஒன்னோட ஓடி போனால் நிற்காது. தெரியுதா? அது விலகி மீறி முளையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சின்ன பிள்ளையிலே அப்படி லவ் லெட்டர் கொடுக்கும், அடுத்து வாழகு ஸ்டேஜில் ஓடும், அதுக்கடுத்து அதோட நிற்கும் நினைக்கல, அதுக்கடுத்து ஒரு என்ன செய்யும், ஓடும். அது பிற ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் நடத்தலாம், நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே அதுலேயும் திருப்தியெல்லாம் என்ன செய்யாது, ஆகாது. அதுக்கடுத்து ஒரு நாள் என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? என்னையா பிரச்சனை? அதுக்காக ரட்சிக்கப்பட்டது பிரச்சனையா? இல்லை. அபிஷேகம் பண்ணுறது பிரச்சனையா? இல்லை. கர்த்தர் எல்லாமே செய்கிறார். ஆனால் அந்த இச்சை, அந்த கலை, அந்த அரண் என்ன செய்யப்படவில்லை, நிர்மூலமாகவே. அதனால் வந்த விளைவு தான் யாருக்கு? நம்ம சிம்சோனுக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதான் இப்போ நமக்கு மேட்ரு. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும், என்ன ஆவிங்க? சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும்போது. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் தெளிவாக எழுதுகிறார், நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினால் அது என்ன செய்யப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். என்ன செய்யப்படணும்? நீங்களாம் கிராமத்தில் உள்ள ஆட்கள் இந்த கரும்பெல்லாம் போட்டிருப்பாங்க. கரும்பு அறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அடிக்கரும்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை தீயை வச்சு என்ன செய்வாங்க, பொசுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பிறகு தான் நிலத்தை உழுது புதுசாக என்ன செய்வாங்கன்னா விதைப்பாங்க. ஆனால் அதோட விதைச்சோம் அப்படின்னா களைகளும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுபோல் தினமும் ஒரு தேவ பிள்ளை தலையிலையும் இருதயத்தில் கையை வச்சு, பரிசுத்த ஆவியானவர் என் மைண்டில் இருதயத்தில் அசைவாடி எனக்குள்ள இருக்கிற கலைகளையும் முள்ளுகளையும் சுட்டரிச்சிருங்க. எனக்குள்ள இருக்கிற என்னத்தை சுட்டரிச்சிருங்க, எனக்குள்ள இருக்கிற இச்சைகளை என்ன செஞ்சிருங்க, சுட்டரிச்சிருங்க. சொல்றதெல்லாம் எழுதுங்க தயவு செய்து, புரியுதா? இப்பெல்லாம் ஜெபம் பண்ணா தான் கர்த்தர் சுட்டரிப்பார். நீ ஜெபம் பண்ணான்னா ஏசு ஒன்றுமே செய்ய மாட்டார், எழுதி வச்சுக்கோ. சரிதானா? நீ எப்படி ஜெபிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், புரியுதா? இல்லைன்னா உங்களுக்குள்ளே இச்சையை விதைச்சிருவான். எனக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம், இதெல்லாம் எழுதுங்க. எனக்குள்ளே இருக்கிற எல்லா கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம், சரிதான, இச்சைகள், அவபக்தி, என்னது
அவபக்தி, எல்லாத்தையும் எழுதுங்க. அவபக்தி, கீழ்ப்படியாமை, என்னப்படியாம கீழ்ப்படியாம, வன்கண், சரிதானா, இச்சைகளை. ஆவியானவரே நீங்க அசைவாடி இந்த கலைகளையும் முள்ளுகளை என்ன செஞ்சிருங்க, சுட்டெரிச்சிருங்க அப்படின்னு நீ தினமும் ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கோ. சாத்தான் ஒன்னையும் அறியாம என்ன செய்வான் அப்படின்னா முள்ளு கலையை போட்டிருக்கலாம், அல்லது நீயே உனக்கு மண்ணவாரி போட்டிருக்கலாம். யார் மண்ணவாரி போட்டிருக்கலாம்? நம்மளே கலையை விதைக்க முடியுமா முடியாதா? ஆமாம், நமக்கு நாமே சுனி வைப்போம். பார்த்துருக்கீங்களா? யாருக்கு யாரு சுனி வைக்கிறது? நமக்கு நாமே என்ன செய்யறது? விதைக்கிறது. சரிதானா? ஆமாம், முள்ளும் கதை சாத்தானும் விதைக்கா, நம்மளும் என்ன செய்கிறோம்? செல்ஃபோனை பார்த்து விதைப்போம். பார்த்துருக்கீங்களா? என்னத்தை பார்த்து விதைக்கிறது? ஆமாம், செல்ஃபோனை பார்த்து நிறைய பேர் விதைக்கிறான். பிற விதைச்சதானே அறுக்க முடியும். விதைக்கிறது ஒன்றா, அறுக்கிறது ஒன்றா. இதெல்லாம் கொடுமையாக தெரியலையா? ஹலோ, விதைக்கிறது குறித்து எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். தினமும் ஜெபம் பண்ணணும். என் இருதயத்தில், என் மைண்டில் காணப்படைய எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் பரிசுத்த ஆவியானவரே அசைவாடி சுட்டெரிச்சிருங்க. சுட்டெரிப்பின் ஆவியினால் என்ன செஞ்சிருங்க? சுட்டெரிச்சிருங்க. எனக்குள்ளே இருக்கிற சுயத்தை சுட்டெரிச்சிருங்க. என்னத்தை சுட்டெரிச்சிருங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய எதிரி சாத்தான் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற முதல் எதிரி சுயம். என்னதுங்க? சுயம் உன்னை தேவனை விட்டு பிரிச்சிரும், தேவ பிரசன்ஸை விட்டு பிரிச்சிரும். சுயமாகி இச்சை பயங்கரம். பைபிளில் போட்டிருக்கு. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க பார்க்கலாம். 12-13 யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க பார்க்கலாம். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அடுத்து, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினால். என்னதுங்க? எது சோதிக்குது? சுய இச்சை. இப்ப சாம்சனுக்குள்ள இருந்தது என்னது? சுய இச்சை. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. புரியுதா? ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. கண்ணில் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆனது ஐயாவை எங்க கொண்டு வந்துருச்சு? தெளிலால் மடியில் வந்துருச்சு. அவ இத்தனைக்கு கழுத்தில் கத்தி வைக்கிறா. உன்னை கொல்ல போறண்டா அப்படின்னு தெரியுது. கொல்ல போறேன்னு தெரிஞ்சாலும் ஐயா யார் மடியில் தான் படுத்து கிடக்காரு. இந்த கொடுமை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்ப இச்சை நம்மளை எந்த அளவுக்கு உணர்வை என்ன செய்யுது? அவ ஒவ்வொரு வினாடியும் கேட்கும் போது நல்லா தெரியுது. சுய புத்தி உள்ள எவனா இருந்தாலும் உடனே என்ன செஞ்சிருப்பான்? போயிருக்கணுமா போகக்கூடாதா? ஆனால் ஐயாவுக்கு என்ன புத்தி இல்லை? இதைத்தான் ஆவியானவர் புத்தி இல்லாதவன். யாரு? என்ன இல்லை இவங்களுக்கு? இதெல்லாம் என்னது? ஓட்ட பாத்திரம். இது என்ன பாத்திரம்? இச்சையாகி ஓட்ட விழுந்துச்சு பாருங்க. ஐயாவை ஒரு நாள் கச்சாப் கடைக்கு அனுப்பிட்டான். இங்கே அனுப்பியாச்சு. வெரி கேர்ஃபுல். சின்ன சின்ன துவாரன்னு அசால்ட்டா என்ன செய்ய முடியாது. ஐயாவுக்குள்ள சின்ன துவாரத்தை சாத்தான் போட்டான். அந்த சின்ன துவாரம் முதல்ல அவன் என்னத்தை போட்டான்னா அழுக்க போட்டான், ரெண்டாவது கீரலை போட்டான், மூணாவது ஓட்டையை போட்டான், நாலாவது சாப்டர் முடிச்சிட்டான். புரியுதா? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையாகிய பாத்திரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆத்துமாவாகிய பாத்திரத்தில் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் தன் சுய இச்சையினால் என்ன செய்யப்படுறானா? இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுற. அப்போ உனக்குள்ள சோதனை வருகிற நேரத்தில் நீ ஜெயிச்சேனா நீ அடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்குன்னு அர்த்தம். சோதனை எப்போ தெரியும் தெரியுமா உங்களுக்கு? பரீட்சை வச்சாதான் தெரியும். எப்போ வச்சாதான் தெரியும்? நீங்கள் இப்போ கூட்டத்தில் இருக்கும்போது நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான், சரிதானா? நீங்கள் எப்போ உங்களுக்கு சோதனைன்னு வருதோ, எப்போ எக்ஸாம், தேவன் எக்ஸாம் வைப்பார், சாத்தான் டெம்டேஷன் வச்சிருவான். எக்ஸாம் வச்சாலே கள்ள காப்பி அடிக்கிறதுக்கு சோதனை என்ன செய்யும்? வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த உலகத்தில் தேவன் உங்களை இந்த மரத்துக்கனியை சாப்பிடாதடாம்பாரு. ஆனால் ஏவாளுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஈச்சை. என்னது? ஏச்சை. சாத்தம் தூட்டி விட்டான். பார்த்துங்க, சாப்டர் முடிஞ்சு. ஆனால் இயேசுக்குள்ள இச்சை இருந்துச்சா?
அதே சோதனை தான் இயேசுவுக்கு வந்துச்சு. இயேசுவுக்கும் சாப்பிடுங்கன்னு சொன்னா, ஆனா இயேசுக்குள்ள என்ன கிடையாது? இச்சை கிடையாது. ஆனா அதே சோதனை தான் யோசேப்புக்கு வந்துச்சு. யோசேப்பு குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், நித்தம் வந்து அவள் அவனை என்ன செய்தாளா? அலட்டினாள் என்று போட்டிருக்கு. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? இப்ப உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருந்தா என்ன பண்ணுவ? விழுந்துருவேன். என்ன பண்ணிடுவேன்? இப்ப நம்ம விழாம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். ஆனா தாவீது விழுந்துட்டார். படார்னு என்ன செஞ்சாரு? விழுந்தாரா விழலையா? ஐயா வந்து ராஜாவை மாணவனே கொழுப்பு ஏறி போச்சு. என்ன ஏறி போச்சு? இந்த உயர்வு வரும்போது நமக்கு நிறைய வெள்ள என்ன ஏறுது? என்ன ஏறுது? கொழுப்பு கொஞ்சம் என்ன செய்யும்? ஏறுது. சரிதானே? வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பேசிக்கல இருக்கிற அடி. ஐயாவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஐயா ஆரம்பத்திலேயே பெண்மோக பித்தன். யாரு? யாரு? தாவீது. சரிதானே? அடுத்தமே மொண்டாட்டி கல்யாணம் முடிக்கிறதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். சரிதானே? இருந்துச்சா இல்லையா? வனாந்தரத்தில் இருக்கும்போதே அடுத்தவே மொண்டாட்டிலாம் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருந்தான். போன மீகாலையும் திரும்ப கல்யாணம் முடிச்சிட்டான். அவன் ஏற்கனவே இன்னொருத்தன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். ஆனாலும் விடுறது இல்லை. நாங்கள் என்ன செய்யறது இல்லை? அப்ப 8 அடி பஞ்சா சாலமோன், நான் 1000 அடி பைவன் 1000 பேர் கல்யாணம் முடிச்சிட்டான். அவன் அதை கல்லில் படுமோசமான ஆளு. ஹலோ, இவங்களுடைய வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என்ன? அதான் இப்ப நம்ம மேட்ரு. ஐயா வந்து ஜோமன்னார் தேவாலயத்தில் மகிமை இறங்குச்சு. என்ன இறங்குச்சு? சாலமோனுடைய ஞானத்தை கேட்க உலகத்திலிருந்து எல்லாரும் வந்தோம். ஆனா சாத்தான் ஆரம்பத்தில் போட்ட அந்த இச்சை இருக்கு பாத்தியா, அது பின் நாட்களில் தேவனை விட்டு டோட்டலா என்ன செஞ்சிருச்சு? தூக்கி எறிஞ்சிருச்சு. வெரி கேர்ஃபுல். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை இப்ப நமக்கு மேட்ரு. நீ சாகு வரைக்கும். எப்போ வரைக்கும்? எப்போ வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சாகு வரைக்கும். நமக்கு இல்லையே, நமக்கு என்ன கலர் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இருக்கிறதுலே படுமோசமான எதிரி ஒரு பயலோட தான் நம்ம குடும்பம் நடத்த வேண்டி இருக்குது. எந்த பையன் தெரியுமா? அதான் சுயம். அதான் எந்த பையன்? அந்த பையல நம்மளும் ஒரே வீட்டில் தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது? வாழ வேண்டி இருக்குது. என்ன செய்ய வேண்டி இருக்குது? இதுதான் மாம்சம். இதுதான் என்னதுங்க? மாம்சம். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஆப்போசிட்டா எப்பயுமே என்ன செய்வான்? நிற்பான். இந்த பயலை யார் தான் அழிக்க முடியும்? சொல்லுங்க, யார் தான் அழிக்க முடியும்? ஆவியானவர் சுட்டரிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை அறியாம, எப்படி என்னை அறியாம என் மைண்டிலையும் என் இருதயத்தில் காணப்படுகிற கலைகளையும் முள்ளுகளையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி சுட்டெரிப்பீராக, இச்சைகளை சுட்டெரிப்பீராக, கீழ்ப்படியாமை சுட்டெரிப்பீராக, சுயத்தை என்ன செய்வீராக? சுட்டெரிப்பீராக. அப்படி நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்து நல்ல சோத்திர மண்ணி கத்தரை மகிம்படுத்திங்கன்னா ஆவியானவர் அசைவாடி அவர் உனக்குள் இருக்கிற எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் என்ன செஞ்சிருவார் தெரியுமா? சுட்டெரிச்சிருவார். அதுக்கு பிறகு உனக்கு ஒரு சோதனை கலை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ பாவத்தில் என்ன செய்ய மாட்ட? பாவத்தில் என்ன செய்ய மாட்ட? விழமாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? நல்லா நம்ம சொல்கிறதுல என்ன தெரியுமா? எனக்கு அந்த ஊழியக்காரர் தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், அவர் ஒரு காலத்தில் அப்படி பயராக இருந்தார். எல்லாம் பயராக இருந்தது உண்மைதான் சார். ஆனால் ஊடால என்ன வளர்ந்துக்கிட்டே இருக்குது? என்ன வளர்ந்துக்கிட்டு இருக்குது? கலை முள்ளும் என்ன செய்யுது? வளருது. அது ஒரு ஸ்டேஜில் என்னதான் மாறிடுது? அரணா மாறிடுது. அதான் பெரிய பிரச்சனை. சரிதானே? ஐயாவுக்கு அரணா மாறினோடனே எந்திக்கவே முடியல. நீ என்ன கொன்னாலும் நான் இங்கே தான் படுத்திருப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். எப்படி? கொன்னாலும் எங்கே தான் படுத்திருப்பேன். இப்படிப்பட்ட ஆத்மா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பைபிளில் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுபோல அரண ஆவியானவரே நீர் அசைவாடி என்ன செய்யும்? நிர்மூலமாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்படி நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? சுத்திகரித்து தேவன் விரும்புகிற பாத்திரமாக, எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக, எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாக, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை நிலைநிறுத்திடுவார். அல்லேலூயா. இதை ஜெபம் பண்ணி முடித்த பிறகு வசனத்தினால உங்கள் மைண்டையும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். எதனால் நிரப்பணுங்க? எதனால் நிரப்பணும்? வசனத்தால். பேதுருவை பாருங்களேன். பேதுருக்குள்ளே சாத்தான் விதைச்ச விதையும் கலைகளையும் முள்ளுகளையும் பார்ப்போமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பேதுரு வந்து பிலிப்பு செசரியா என்ற பகுதியில் இயேசு கிறிஸ்து போன பொழுது சீசர்களை பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு. உடனே சிலர் யோவான் சொன்னானுங்க, சிலர் தீர்க்கதரிசி, சிலர் எலியா என்று சொல்லுகிறார். சரி, அவங்கெல்லாம் சொன்னது இருக்கட்டும்பா, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உடனே பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து அப்படின்னு சொல்ல உடனே இயேசு சொல்லுகிறார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனே உனக்கு இந்த வெளிப்பாட்டை என்ன செய்தார்னா ஆவியில கொடுத்தார். எங்க கொடுக்குறாரு? நல்லா கவனிக்கணும். எங்க வெளிப்பாடு கிடைக்குது? ஆவியில வெளிப்பாடு கிடைக்குது. இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே இயேசு கிறிஸ்து அவனை குறித்து ப்ராபஸ் சொல்றார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, நீ பூலோகத்தில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படுகிறது, பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்படி இப்படின்னு நிறைய ப்ராபஸ் சொன்னவர் ஐயாவுக்கு மனமெல்லாம் என்ன செஞ்சு போச்சு? குளுந்து போச்சு. என்ன செஞ்சு போச்சு? குளுந்து போய் ஐயா அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்காக இப்போ எருசலேமில் சிலுவையில் என்ன செய்ய போகிறேன்? மரிக்க போகிறேன்பா, மரித்து 3ஆம் நாள் உயிரோட என்ன செய்வேன்? எழும்புவேன் அப்படின்னு. அப்படி சொன்னோடனே பேதுரு உடனே இயேசுவை தனியாக கூப்பிட்டு போய் இது உமக்கு நேரிட கூடாது அப்படின்னு நான் பாருங்க. இயேசு கிறிஸ்து உடனே சொல்றாரு, திரும்பி பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு. சரி, இப்ப இவர் இந்த நேரத்தில் ஆவியின் கனியை கொடுத்துருக்கணும். ஆனா இவர் ஆவியின் கனியை கொடுத்தாரா? கொடுக்கல. அதான் இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த பேதுரு இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாத்தான் உள்ளத்துல என்ன விதைச்சு வச்சிருந்தான்? களைகளையும் முள்ளுகளையும் ஆத்துமால விதைச்சிருந்தான். எதுல விதைச்சிருந்தாங்க? ஆத்துமால வச்சிருந்தான். அவன் பார்த்தான், டே மாப்பிள்ள, நீ இயேசுவ தேவகுமாரன்னு வெளிப்பாடு வேற பெற்ற, உன்னை ரொம்ப விட்டா, நீ ரொம்ப ஊழி என்ன செஞ்சிருவ, அதனால உன்னை சுச்சி போட என்கிட்ட தானே இருக்கு ராஜா, ரிமோட் அமுக்குன்னா நீ எப்படி ஆளுவன்னு எனக்கு நல்லாவே. நீங்க இங்க ஆவியில் நிரம்பி ஜோமிட்டு போவீங்க, வீட்டில் போனோடனே உங்களுக்கு ஒரு அண்ணாச்சி எந்த என்ன செய்வார்னா ஒரு பட்டனை போட்டு உடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? எப்படி மாறிடுவீங்க சொல்லுங்க? அப்படியே பேசுவீங்களே, அப்படியே புருஷங்க கிளங்கி கீழே விழுந்துருவான். என்னடா இவ்வளவு நேரம் ஜோமிட்டு வந்தாங்க, இப்போ என்னடா நான் அம்மா வாயை திறந்த பக்கத்துலேயே என்ன செய்ய முடியல போக. என்ன நடந்துச்சு சார்? ஆவியின் நிறைவு இருக்குது, ஆத்துமால எந்த மாற்றமும், ஆத்துமால என்ன இருக்குது? கலையும் முள்ளும். அதுதான் கோபம், அதுதான் எரிச்சல், அதுதான் வெறுப்பு, அதுதான் கசப்பு, அதுதான் வன்கண், அதுதான் பொறாமை. இப்படி நிறைய நமக்குள்ள என்ன செஞ்சுன்னா பவுண்டேஷன் போட்டு விட்டுருதான் சாத்தான். என்ன போட்டு விட்டுருதான்? மாம்சத்தின் கிரிகள் 17 இருக்குது. கலாத்தியர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்குன்னு அவையாமன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு 17 காரியத்தை சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஆளு இந்த 17 கலையை அவன் போட்டு விட்டுருந்தான். வாசிங்க பார்க்கலாம். விபச்சாரம், வேசித்தனம். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஒருத்தன் கர்த்தருக்குள்ள இருந்துட்டு அவன் ஒரு ஸ்டேஜில் பாவம் செய்யறானா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே சாத்தான் விதைத்த. அதை மறந்துடக்கூடாது. புரியுதா? இப்போ நமக்கு அது பலனே என்ன செய்யக்கூடாது? தரக்கூடாது. அதான் இப்போ மேட்ரு. அது தராமல் இருக்குன்னா நீங்கள் இப்படி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கலைகளை முள்ளுகளை ஆவியான என்ன செய்யணும்? சுட்டெரிக்கும்படி என்ன செய்யணும்? கையை வச்சு ஜோம் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறேன். இப்போ ஃபைனலாக உங்களை ஜோமனை வைக்க போகிறேன். நீங்கள் இப்படி தலையில் கை வச்சு இப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஜோமனை வைப்போம். அப்படி ஜோம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வருதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. என்ன மாற்றம் வருதுன்னு என்ன செய்ய போகிறீங்க? பார்க்க போகிறீங்க. வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தில் என்ன இருக்குது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பில்லி சூனியம் வைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், இப்படி பாவம் நிறைய கிறிஸ்தவன் பண்ணுறான். இதில் கொடுமை என்ன தெரியுமா? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஏன் பண்ணுறன்னு தெரியல. அதான் பிரச்சனை. இந்த சத்தியம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ஐயா என்ன செய்வார்னா, அவர் ரசிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜில் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார். இந்த ஸ்டேஜில் சாத்தானுக்கு தெரியும், உன்னை சின்ன பிள்ளையிலே உனக்குள்ளே ஒரு விஷத்தை போட்டு விட்டுருவான். என்னத்தை போட்டு விட்டுருவான்? விஷத்தை போட்டு அவன் அந்தந்த நேரத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பான். அந்தந்த நேரத்தில் உரத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உன்னை அதுக்குள்ளே என்ன செஞ்சு விட்டுருவான்? தள்ளி விட்டுருவான். அவ்வளோதான். சாப்டர். ஆனா உனக்குள்ள இச்சையும் கலையும் ஆரம்பத்திலிருந்து வளரலன்னு வச்சுக்கோ, யோசேப்பை போல எத்தனை முறை உன்னை அலட்டினாலும், எத்தனை முறை யோசேப்பை அத்தனை முறை அவன் அலட்டான். நம்ம ஆட்களுக்கு அலட்டியே தேவையில்லை. ஈனி சிரிச்சா போதும், இவனே என்ன செஞ்சிருவான். உண்மையா இல்லையா?
இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் அப்படி இருக்கிறான். சோதனை வருது, அத்தனை சோதனை வந்தாலும் யார் விழல? சிம்சோன். ஆனா தாவீதுக்கு ஐயா உப்பரிக்கையில் நிற்கிறாரு, அடுத்தவன் பொண்டாட்டி குளிச்சுக்கிட்டு இருக்காரு, பல்ட்டி மேல இருந்து என்ன செஞ்சாரு? எங்கேயா வந்துச்சு? ரட்சிக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனா இச்சவனை என்ன செஞ்சிருச்சு? வீழ்த்திருச்சு. வெரி கேர்ஃபுல். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கலைகளும் முள்ளுகளும் அரண்களும் என்ன செய்யப்படணும்? நிர்மலமாக. உன் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுறியா? சும்மா ஜோம் பண்ணாத, புரியுதா? இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? என் பிள்ளையுடைய மைண்டு இருதயத்தில், என் கணவனாருடைய மைண்டு இருதயத்தில் இருக்கிற கலைகளையும் முள்ளுகளையும் அரண்களையும் ஆவியானவர் அசைவாடி சுட்டெரிப்பீராக, நிர்மூலமாக்குவீராக அப்படின்னு சொல்லி நல்ல சோத்திரம் பண்ணி நீங்கள் தினமும் ஜோம் பண்ணிங்கன்னா, அதுக்கு பிறகு உங்கள் கணவனாரை பார்க்கும்போது இயேசு உங்களை நேசிக்கிறார், சபைக்கு வாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு இதெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்குள்ள சத்தியத்தை விதைங்கல, நீங்கள் விதைத்ததுக்குரிய பலனை சீக்கிரத்தில் என்ன செய்வீர்கள்? அறுவடை செய்வீர்கள். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துடும். அந்த ஆத்துமா சபையில் உறுதியாக நிலை நிற்கும். அது கர்த்தருக்கு கனி தருகிற மரமாக மாறிவிடும். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் மாறணும். உங்களுக்குள்ள கோபம் என்ற கலைகளையும் முள்ளுகளையும் சாத்தான் என்ன செஞ்சிருக்கான்? உங்களால் கண்ட்ரோலே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு போகும். கடைசியில் உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடும். என்ன வந்துடும்? குற்ற உணர்வு. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். இதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நல்ல மன்னிப்பு கேட்டு, எனக்குள்ள இருக்கிற இந்த கலையை முள்ளுகளையும் ஆவியானவர் அசைவாடி என்ன செய்யுங்க? சுற்றிறீங்க. ஒரு நாள் சுமித் வில்கிஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர், இந்த தேவ மனிதர் கர்த்தர் வல்லமையா எழுப்புதல் வீரராக பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் மேல் பலமா இறங்கி ஆவியானவர் சொன்னார், சுமித் வில்கிஸ்வர்த், இன்றைக்கு நான் உனக்குள் இருக்கிற சுயத்தை முற்றிலுமாக அழித்து விடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற எதை அழிக்கிறேன்? சுய. நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய எதிரியை யார் தான்? எந்த பைய சொல்லுங்க? எந்த பைய? சுயம். சரிதானா? இந்த பைய தேவனோடு என்ன செய்ய விடாது. ஆமாம். ஆனால் இது ஆவியானுடைய அக்னியினால சுட்டரிக்க முடியும். நீங்கள் கேன்சர் சென்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள கேன்சர் வியாதி வந்துருச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, சார் உங்களுக்கு 7 கீமோ கொடுக்கணும் அப்படிமா. இந்த 7 கீமோவில் என்ன செய்யும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற அந்த மருந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் உடம்பெல்லாம் எரிக்கும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் என்ன செய்யும்? எரிக்கும். அவங்க கொடுக்குற அந்த ஹீமோ 21 நாளுக்கு ஒருக்கா கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, கேன்சர் இல்லைன்னு தான் வந்திருக்கும். கேன்சர் இல்லைன்னு வந்த பிறகு தான் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரேடியேஷன். என்ன கொடுப்பாங்க? ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் என்ன தெரியுமா? உயிருள்ள கோழியை தூக்கி தீக்குள்ளே போட்ட மாதிரி இருக்குமா. எதை தூக்கி? உயிருள்ள கோழியை தூக்கி எங்கே போடுவாங்களாம்? ஏன் சார் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரு சின்ன கிருமி இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப என்ன வந்துடும்? அப்போ நமக்குள்ள ஒரு சின்ன இச்சை இருந்தாலும் என்ன செய்யும்? சொல்லுங்க. அது நம்ம நிலைமை என்ன ஆக்கிறோம்? இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்குது. ஆனால் நீ ஆரம்பத்திலே ஆவியானவரே எனக்குள்ள ரேடியேஷனா மாறி, என்னதான் மாறி? ரேடியேஷனா மாறி எனக்குள்ள இருக்கிற கிருமியெல்லாம் என்ன செஞ்சிருங்க? அழிச்சிருங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்தும்போது சொல்கிறான், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்காங்க. ஆனால் அக்னியின் அபிஷேகம் நமக்கு வேணும். அக்னி அபிஷேகம் வந்தால் நமக்குள்ளே இருக்கிற எல்லா இச்சை, பெருமை, மேட்டிமை, நம்ம எந்தெந்த சிலருக்குள்ள பொருளாசை உட்காந்துருக்கோம். இப்படி நம்மளை அறியாமல் நிறைய உட்காந்துருக்கோம். சிலருக்குள்ள பெருமை உட்காந்துருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க விழுந்து போவாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க விழுந்து போகிறாங்கன்னா உடனேலாம் விழுந்து போக முடியாது. சாத்தான் சின்ன பிள்ளையில போட்ட அந்த அஸ்திபாரம் தான் அவனை விழுக வைக்கும். ஆனால் நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? வலுவாதபடி உன்னை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவனாய் நிறுத்தும் ஒரு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இறுதியாக நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. சரிதான்? நான் இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்? வாஸ்துருவமா? சரி வாஸ்துங்க. சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. வாசிங்க பார்க்கலாம். விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதம்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அடுத்து வைராக்கியம். நான் இறங்க மாட்டேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அப்படி நிற்கிறமா நிற்கலையா? அதுதான் வைராக்கியம். அடுத்து கோபம் வருதா இல்லையா? ப்ரெஷர் அதிகமாகுது. சரிதானா? அவள் என்னைய காலிலும் ஜோம் பண்ணிடுவாங்க. அவளை மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்தி வராங்க. என்னைய கர்த்தர் பயன்படுத்துறாங்க. இப்படி நிறைய பேருக்கு என்ன வருது? சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அடுத்து
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. மொத்தம் 17 இருக்குங்க. எத்தனை இருக்குங்க? இதை சொல்லி எனக்குள் இருக்கிற இந்த மாம்சத்தின் கிரிகளை பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடி என்ன செய்யுங்க? சுட்டரிச்சிருங்க. என்ன பண்ணிருங்க? அரண்களை என்ன செஞ்சிருங்க? நிர்மூலமாக்கிருங்கன்னு சொல்லி நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக இறங்கி வந்து உனக்குள்ள ஒரு கேன்சர் கிருமியை வராதபடிக்கு பாதுகாப்பார். அவர் பாதுகாத்துட்டார்னா நீ இயேசுடைய சன்னிதானத்தில் மாசற்றவனா என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா. அல்லேலூயா. இயேசுடைய வருகை ரொம்ப 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 சமீபம். சரிதானா? அதனால் வருகைக்கு நம்ம போகணும் அப்படின்னா கலைகளும் முள்ளுகளும் சுட்டரிக்கப்படணும். அரண் என்ன செய்யப்படணும்? நிர்மூலமாகணும். ஒரு பக்கம் இது ஆவியானவர் செய்கிறார், இன்னொரு பக்கம் நீங்களும் செய்யணும். என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, என் இருதயத்தில் மைண்டில் காணப்படும் கலைகளையும் முள்ளுகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். எந்த நாமத்தில் சொல்லுங்கள்? எந்த நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன்னு தினமும் நீங்களும் ஜெபிக்கணும். அதுபோல் என் மைண்டில் இருத்தில் கண்ட அரண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறேன். எந்த நாமத்தில்? இப்படி நீங்கள் உடைச்சி பாருங்களேன். நீங்கள் தேவனுக்காக கனி கொடுக்கிறவங்களா என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. அடுத்த வசனத்தை நீங்கள் நிரப்ப 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 நீங்கள் விதைத்ததுக்குரிய பலனை என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசப்பா உமக்கு சோதரம், உமக்கு சோதரம். ரிபா ஷகதரா பகதரா ஹேகி துனிமா ஷதலா போரா பகதரா ஹேகி துனிமா ஷதலா போரா பகதரா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து பலி நடத்தும். அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து பலி நடத்து. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பாய் ஆமென் அபிஷேகம் தந்து பலி நடத்து. அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து பலி நடத்து. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்கள் எரித்து, கேளுங்க பார்க்கலாம், எங்களின் குற்றங்கள் எரித்து விடு. அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து பலி நடத்து. ஆமென். அக்கினி இறங்கி வரு, அபிஷேகம் தந்து பலி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. ஏசாயா நாவை தொட்டது போல எப்பொழுது ஆவியானவர் அக்னியாக இறங்கி வருகிறார். ஆத்துமால காணப்படுகிற எல்லா கலைகளையும் சுட்டரிக்கும்படியா, முள்ளுகளை சுட்டரிக்கும்படியா, அரண்களை நிர்மூலமாக்கும்படியா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நாங்களுமே வரவேற்கிறோம், நாங்களுமே வரவேற்கிறோம். எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில மைண்ட்ல இடத்துல காணப்படுகிற எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் ஆவியானவர் அசைவாடி சுட்டரிப்பீராக, சுட்டரிப்பீராக, சுட்டரிப்பீராக. அரண்களை ஆவியானவர் அசைவாடி நிர்மூலமாக்குவீராக, நிர்மூலமாக்குவீராக. அடியேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இவர்கள் ஒவ்வொருடைய மைண்டில் இடத்துல காணப்படுகிற எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறோம், பிடுங்கி எறிகிறோம். எல்லா அரண்களை இயேசுவின் நாமத்தில் தாக்கி நிர்மூலமாக்குகிறோம்.
சுத்தமாக்குகிறோம், நிர்மலமாக்குகிறோம். இப்பொழுது அரண்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you, thank you, thank you. கல்வாரி சிலுவையில் வடிகிற அந்த பரிசுத்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இவர்கள் ஆத்துமாவை அப்பா கழுவுவதாக. உம்முடைய வார்த்தையினால் கழுவுவீராக. உம்முடைய வார்த்தையினால் உங்களுடைய சிந்தனை, அறிவு, உணர்ச்சி, சித்தத்தை கர்த்தர் கழுவி சுத்திகரிப்பீராக. Thank you, thank you, thank you, thank you Lord. கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்கிறேன். அக்னி நெருப்பாக இறங்கி வருகிறார். அக்னியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாரு. இந்த சபையின் மேல கர்த்தர் இன்னைக்கு ஒரு அக்னியை போடுகிறார், ஒரு அக்னியை போடுகிறார். ஒரு இருதயமாகி பலிபீடம் இப்ப பரிசுத்தருடைய அக்னியினால், பரிசுத்தருடைய அக்னியினால் பொழுது விட்டு எரியும்படி கர்த்தர் நிரப்புறாரு, கர்த்தர் நிரப்புறாரு. பெற்றுக்கொள்ளுங்க. ரீபா ஷாகா தர பலபா லபா 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 எகி துனி மகரதர வஷந்தர வரிரபா எகி துனி மகதர லபா தரபா. சகோதரா சகோதரி, உன் உள்ளத்துல அக்னியை போடுறாரு கர்த்தர், அக்னியை போடுறாரு. எஸ், thank you. தேவையற்ற காரியங்களை சுட்டரிக்கும்படியா, சுட்டரிக்கும்படியா. ரீபா லகா தரபா லபா கதரபா லபா கதரபா லபா கதர பலபா கதர பலபா எகி துனி மகதர பலபா கதர பலபா. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அசுத்தன விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை, இனி கடந்து வருவதில்லை, இனி கடந்து